ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாண்டிய ஸ்டோர்ஸ் பார்க்க போகிறோம். பாண்டிய ஸ்டோர்ஸில் இதுவரையும் பதுங்கி இருந்த பொண்ணா இது இப்படி பண்ணுது அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. நம்ம ராஜி இருக்காங்களே, நம்ம குமார் மேலே கல்லெடுத்து அடிக்க, அதாவது நம்ம கதிர் தான் கல்லெடுத்து அடிச்சிட்டாருன்னு அவங்க நினச்சிட்டு இருக்காங்க. வந்து கதிர் அடிக்க வந்தால் வீர பெண்மணி புலியே அடித்து விரட்டினவங்க மாதிரி டக்குன்னு வந்து சூரப்புலி மாதிரி நிற்கிறாங்க. என்னம்மா அது ராஜி ஒதுங்கி போ அப்படின்னு சொல்கிறாங்க. நீ மிரட்டினா பயப்பட விளாடா நானுன்னு சொல்லிட்டு எகிரிட்டு சண்டைக்கு போகுது. நான் தான் அடித்தேன், அப்படி தான் அடிப்பேன், யாருக்கிட்ட அலைய வைக்கிற சாப்பாடுக்கு இவர் அலைய வச்சாமே அப்படி இப்படின்னு கேட்குறாங்க. ஓ, புருஷனுக்கு ஒன்றுனா பொங்கி வர்றது இதுதானோ இருக்கலாம், இருந்தாலும் இது கொஞ்சம் ஓவராக இருக்குமா, ரொம்ப பாசம் வைக்காது அப்படிங்கிற மாதிரி ஆச்சு. கடைசியில் பார்த்தா ரெண்டு பேரும் மாற்றி சண்டை போட்டுக்கிறாங்க. இன்னும் ஒரு வார்த்தை பேசினா அவ்வளோதான் சொல்லிட்டு கண்ணாப்பினான்னு திட்டுது அந்த பொண்ணு. ஓ, ராஜிக்கு இவ்வளோ கோவம்லாம் வருமா அப்படின்னு சொல்லிட்டு கதிர் வேடிக்கை பார்க்குறாரு. கடைசியில் போய் தூங்க போகும்போது உனக்கு இவ்வளோ கோவம்லாம் வருமானு சொல்லி கேட்குறாங்க. உனக்காக இல்லை, உன் இடத்துல யார் இருந்தாலும் நான் அப்படி தான் சப்போர்ட் பண்ணுவேங்கிறாங்க. சரி, பண்ணது சாயம் வெளுத்து போச்சு, இதுக்கப்புறம் என்னத்துக்குமா கீழே விழுந்து மீசையில் மண்ணு ஓட்டலங்கிறியா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. சரின்னு சொல்லிட்டு ரெண்டு பேர் சேர்த்துக்கிறாங்க. மறுநாள் காலையில் விடுது. மீனாவுக்கு தலையில் என்ன வச்சு விட்றாங்க. நம்ம மாமியார் என்னடா விஷயம் ஒன்றும் புரியலையேன்னு சொல்லிட்டு யோசிச்சா ஆட்டோவில் வந்து இறங்குறாங்க. அவங்க அம்மா கை அமைக்க விட்றாங்க. நம்ம ராஜி இதெல்லாம் பார்த்து கண் கலங்குறாங்க. ஆஹா, நம்ம மீனா செம்ம ஜாலியாக இருக்கா அப்படின்னு நினைக்கிறாங்க. அம்மா உள்ளே வாங்கம்மான்னு அவங்க கூப்பிட எப்படி உள்ளே வர்றது, ஒன்றும் அதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. என்னன்னு பார்க்குறியா, நகை எடுத்து கொடுக்குறாங்க. நகை எடுத்து கொடுத்தோன்னா அவங்களுக்கு ஒன்றுமே புரியலைங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் கப்பல் கவுந்த கணக்காக நம்ம சரவணன் வந்து கன்னத்தில் கை வச்சு உட்காந்துருக்காரு. என்னாச்சுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, மேரேஜ் பிளானர் ஒருத்தர் கூட்டு வந்திருந்தாங்க. எல்லாத்தையும் இவங்க சொன்னதெல்லாம் வச்சு பார்த்துட்டு ஒரு 40 லட்சம் செலவாகும்னு சொல்லிட்டாங்க. உடனே பாண்டியனுக்கு ஜர்க் ஆயிடுச்சு. நீ போப்பா, நாங்கள் பேசிட்டு சொல்கிறோன்னு சொல்லிட்டு அனுப்பி விட்டாங்க. தெரியுதான்னு சொல்லிட்டு மீனா கேட்க இது எதுவுமே நடக்கலையே நினச்சி ஃபீல் பண்ணிருக்காங்க. ஃபீல் பண்ண நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.